இன்னைக்கும் காலையில சாப்பிடாம, மத்தியானம் சாப்பிடாம, நைட் சாப்பிடாம, பேக்க மாட்டிக்கின்னு ஊர் ஊரா போயிட்டு மக்களுடைய பிரச்சனைகளை பேசுகிற கம்யூனிஸ்ட் தோழர்களுடைய உழைப்பு இருக்குதுல்ல, அந்த உழைப்பை இந்த சினிமாக்காரங்க ஒருத்தனை கூட நம்ம கம்பேர் பண்ண முடியாது. நான் சொல்றது ஒரு மாநில அளவில் இருக்கிற தலைவர்களை சொல்ல, நான் கம்யூனிஸ்ட் தலைவர்களை சொல்ல, ஒரு மாநில அளவில் இருக்கிற தலித் இயக்கங்கள்ல இருக்கிற ஒரு முக்கியமான ஒரு சில தலைவர்களை நான் பார்த்திருக்கிறேன். என்ன திராவிட இயக்கங்கள்ல இருக்கிற மாதிரி பெரியாரிஸ்டுகளை நான் பார்த்திருக்கிறேன். அந்த தலைவர்கள் நம்ம வேணாம். சாதாரண அந்த அமைப்புகள் இருக்கிற ஒரு கடைநிலை மக்களுக்கு விடுதலைக்காக போராடுகின்றவனுடைய உழைப்பு இருக்குதுல்ல, அந்த உழைப்பை கூட நீங்க ஒரு சினிமாக்காரங்கிட்ட நீங்க பார்க்க முடியும். இதெல்லாம் எதுவுமே இல்லாம நீ வாழ்நாள் முழுவதும் பெண்களை இழிவுபடுத்தி, குழந்தைகளை பற்றி கவலைப்படாம, இந்த நாட்டினுடைய ஜனாதிபதி பற்றி கவலைப்படாம, வன்முறையான ரொம்ப மோசமான விஷயங்கள் என்னன்னா இருக்குது. முதலாளித்துவத்தினுடைய ஏஜென்ட்டா இருந்து ஒரு படம் எடுப்ப, அந்த படத்தை நாங்கெல்லாம் பார்த்து சீரழிஞ்சு போவோம். அதுக்கப்புறம் நாங்க ஒரு 20 வருஷம் 25 வருஷம் நீ நாயகனா இருந்து எங்களை சீரழிச்சுட்டு 25வது வருஷம் நீ அரசியல் கட்சி ஆரம்பிச்சு எங்களை திரும்ப ரீஃபார்ம் பண்ண வருவியா? அப்ப காலகாலமாக என் கூட வாழ்ந்துட்டு இருந்து எனக்காக ரேஷன் கார்டுக்காகவும், என்னுடைய குடிநீருக்காகவும், என்னுடைய போக்குவரத்துக்காக போராடின கம்யூனிஸ்டுகள், என் ஜாதி ஒழிப்புக்காக போராடின அம்பேத்கர் அமைப்புகள், நான் மூட நம்பிக்கையிலிருந்து என்னை விடுதலை பெறுவதற்காக எனக்கு உழைச்ச பெரியாரிஸ்டுகள், அப்ப இவங்களுடைய உழைப்பெல்லாம் நான் எங்க திரும்பி போடுறது?